சார் நீங்க இப்ப இந்த வாணியம்பாடியில இருக்கிற டாக்டர் அக்பர் கௌசரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல, நேரே போய் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், சந்திச்சேன். அடிக்ட்னு சொல்றேன், மது அடிமைகள் மறுவாழ்வு. மது அடிமைகள் அது ஒரு பெரிய இதுவா வச்சிருக்கிறார். மது அடிமைகளுடைய மறுவாழ்வு மையம்னா இன்னமும் அவங்ககிட்ட என்ன கூட்டிட்டு போனார். அங்க இருக்கிறவங்ககிட்ட நான் என்கொயரி பண்ணேன், இவர் எப்படி இருந்தாரு? அவங்க குடிச்சிட்டு பேசுவாரு, அடிப்பாரு. அவங்க அந்த ஒரு பேஷண்ட்டுடைய மதர் சொல்றாங்க என்கிட்ட, குடிச்சிட்டு அடிப்பாரு, கொள்ளுவாரு, புள்ள அவன் உண்மையே பண்ண முடியாது. கடைசியில் இங்க கொண்டாந்து விட்டேன். எத்தனை நாள் ஆச்சுன்னாச்சு? நாங்கள் வந்து 4 நாள் ஆச்சு. நான் போனப்ப கேட்டேன், 4 நாள் ஆச்சு. இப்ப எப்படி இருக்கிறோம்? 4 நாளா குடிக்கலைங்க. எப்படி பிடிக்காம? அந்த அவர்கிட்ட கேட்டேன், ஏன் பிடிக்கல? என்னால பிடிக்காம இருக்க முடியல. அந்த காலைல எந்திரிச்சா குடிக்கணும்னு ஒரு இது வரும், பிடிச்சிருக்கேன். அதான் அடிக்ட், அடிமையாயிரும், அடிமையாயிரும். திரும்ப 4 நாளா எப்படி குடிக்காம இருங்கன்னு கேட்டேன். தெரியல. அப்ப இந்த 4 நாள் ஒரு நாள் குடிக்காம உயிர் வாழ முடிஞ்சிருக்குது. கரெக்டா? ஏன் இதை வந்து லைஃப் லாங் பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம் சார். உங்களை நான் டாக்டரா பார்க்க ஒரு மனுஷனா பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். கண் கூட பார்த்தேன்னு சொல்றீங்க? ஆமா. ஏழைகளுக்கு அவர் செய்யறத நான் கூட சொன்னேன், நீங்க நல்ல விஷயம் பண்றீங்க சார், இதை வந்து பணக்காரங்கிட்ட அதிகமா வாங்குங்கன்னு சொன்னேன்.